Hello dears, welcome to Easy English with Ambika YouTube channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஓகே, ஸோ எல்லாருமே தமிழ் பார்த்துருப்பீங்க, நோட்டிஃபிகேஷனும் பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ்எஸ்சிலேருந்து செலெக்ஷன் போஸ்ட் இன்னும் வரலன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ எஸ்எஸ்சிலேருந்து செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன் லேட் ஆச்சு அப்படின்னா இந்த டீடைல்ஸுமே பார்த்துருந்துருப்பீங்க. அந்த வெப்சைட் வந்து வேற நியூ வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்காக தான் ssc.nic.in அப்படின்றது ஓல்டு வெப்சைட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து sic.gov.in இதுதான் நியூ வெப்சைட். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்ததுனால தான் வந்து என்ன ஆயிருக்கு, லேட் ஆயிருக்கு. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அவங்க சொன்ன டேட்ல நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு லேட் ஆயிருக்கு, கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ssc.gov.in தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாம் அப்ளை பண்ணணும். எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்போம் இல்லையா? ஸோ அதை எல்லாமே நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இந்த 2-3 டேஸாவே வந்து என்னன்னா ரொம்ப நெட்வொர்க் வந்து ரொம்ப எரரா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்றதுனால எரரா இருக்கு அப்படின்ற மாதிரி நானுமே கேள்விப்பட்டேன். ஸோ நீங்க ஒரு டூ டேஸ் 3 டேஸ் கழிச்சு கூட நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க. இல்லைன்னா நைட் டைம் மோஸ்ட்லி வந்து டே டைம்ல சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கும். நைட் டைம் ஒரு 10 o'clock 11 o'clock மேல கூட ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் வந்து அக்செப்ட் ஆச்சுன்னா ஓகே தானே. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க பாருங்க சர்வர்ல எப்படி எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு அண்ட் ஆல்சோ அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இதுக்கு எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனே வந்துருச்சு. நமக்கு என்ன அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு எவ்வளோ டைம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான டேட்ஸ் பாருங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னா ஃபெப் 26ல இருந்து மார்ச் 18 வரைக்கும் நீங்க வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டேட்ஸ்ல இருந்து நம்ம வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா மார்ச் 18. இந்த டேட்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்ண பாருங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கு, வெப்சைட் கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து கூட அப்ளை பண்ணுங்க. ஆர் அதர்வைஸ் நைட் டைம்ல விச் மீன்ஸ் லேட் நைட் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபீ பேமெண்ட் பாருங்க. அப்ளை பண்றதுக்கு ஃபீ பேமெண்ட்னா லாஸ்ட் வந்து மார்ச் 19. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏதாவது கரெக்ஷன், நீங்க அப்ளை பண்றதுல ஏதாவது கரெக்ஷன் இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணணும், அதை வந்து ரீகரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டேட் வந்து மார்ச் 22 இருந்து 24. ஓகேவா? இதோட எக்ஸாம் என்னைக்கு அவங்க சொன்ன டேட்ல தாங்க இது இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து டென்டேட்டிவ்லி எந்த இது சொன்னாங்களோ அந்த டேட்ல தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த டேட்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம்ஸ் வர நம்ம எழுதி கிளியர் பண்றதுக்கு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த டிலேக்கான காரணம் என்னன்னா அந்த நியூ வெப்சைட் கிரியேஷனால தான். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் என்னைக்குன்னா 6 to 8 6, 7, 8 இந்த டேட்ஸ்ல இருக்கலாம் மே. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா மார்ச் ஏப்ரல் 2 மாசம் நம்ம கையில வந்துட்டு சாலிடா இருக்கு. ஓகேவா? ஸோ 2 மாசம் சாலிடா இருக்கணும் போது நமக்கு சிலபஸ் என்னென்ன எப்படி படிக்கலாம், நம்ம எஸ்எஸ்சி அப்படின்னாலே நமக்கு ஜென்ரலா தெரிஞ்ச சிலபஸ் தான் இல்லையா? என்னென்ன இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், ஆக்ட் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இதுல மாற்றமே கிடையாது. இதுதான் வந்துட்டு மோஸ்ட்லி இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலி நம்ம படிக்கிறத படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம், டெஃபினட்டா எக்ஸாம்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுல பாருங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன், இதுல வந்துட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் விச் மீன்ஸ் 10th முடிச்சவங்க, 10th விச் மீன்ஸ் 10th மட்டும் கிடையாது, 10th டிப்ளமோ ஈக்குவலன்ட் டிகிரி. ஓகேவா? 10th டிப்ளமோ முடிச்சவங்க, நெக்ஸ்ட் 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சவங்க, பிஎஸ்சி பிஇ இந்த மாதிரி கிராஜுவேஷன் முடிச்சவங்களும் இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதாவது இப்போ நான் 10th முடிச்சிருக்கேன், நான் 12th முடிச்சிருக்கேன், கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன், நான் இந்த இதுக்கு 10th முடிச்ச எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், 12th முடிச்சதுக்கு அப்ளை பண்ணலாம், கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்ளை பண்ணலாமா? அஃப்கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சாரி, அதுக்கு நீங்க எக்ஸாம் ஃபீ பே பண்ணி அதுக்கான டேட்ஸ்ல நீங்க போயிட்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா?
ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இது என்ன அப்படின்னா எஸ்ஆர் அப்படின்றது இது வந்து எஸ்ஆர் ரீஜன் சவுத் ரீஜன் ஓகேவா. ஸோ இது வந்து அந்த கோட் நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது எந்த எந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்றத பார்த்து நீங்க அப்ளை பண்ணணும். அண்ட் ஆல்சோ அதுக்கான கோடு அந்த அந்த எக்ஸாமுக்கான கோடிங் இருக்கு இதெல்லாம் நீங்க அங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ நீங்க நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் வந்து நான் சேனல்ல வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இது என்னன்னா அந்தந்த போஸ்டுக்கான கோடு இது ஓகேவா. நெக்ஸ்ட் எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன லெவல், அதுக்கப்புறம் அதுல என்ன படிச்சிருக்கணும், கிராஜுவேஷனா ஹையர் செகண்டரியா மெட்ரிகுலேஷனா அப்படின்றது இதுல இருக்கும் ஓகேவா. ஸோ இது நீங்க இதை அப்ளை பண்ணும்போது இதை நீங்க பார்த்துட்டு இந்த கோட்லாம் நீங்க அங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம சவுத் ரீஜியனுக்கு ஓகேவா. ஸோ அதாவது நீங்க இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கூட இருக்கும். இப்போ இங்கே 27 வரைக்கும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்க 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 இருக்கிற கேட்டகரியை பொறுத்து அது வந்து வேரி ஆகும். இப்போ எஸ்சி எஸ்டி இருக்கீங்கன்னா 5 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓபிசி அப்படின்னு 3 இயர்ஸ் இந்த மாதிரி அந்த அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கும் ஓகேவா. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக வைக்க முடியாது அப்படின்றதுக்காக எக்ஸாம்பிளுக்கு நான் சின்னதாக ஒன்று வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பிடிஎஃப் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம சேனல் லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். நீங்க அதுல போனீங்க அப்படின்னா அதுல வந்து இருக்கும் ஓகேவா. நீங்க அதில் பார்த்துக்கலாம். சார் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 to 25 இயர்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்றதுல இப்போ இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். 18 to 27, 18 to 28, 18, 30, 35. ஸோ இந்த ஏஜ்லலாம் இருக்குது அப்படின்னும் போது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்ஸ்க்குள்ள நம்ம வந்து பார்ன் ஆயிருக்கோமா அப்படின்றது நம்ம பர்த் டேட் வந்து இந்த டேட்ஸ்க்குள்ள இருக்குதா அப்படின்றது நம்ம செக் பண்ணிக்கணும் ஓகேவா. இதுக்கு இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. இதையும் ஒரு தடவை பார்த்துக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் ஸோ இதுல என்னன்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்க. நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் ஓபிசிக்கு கீழே வரீங்க அப்படின்னா 3 இயர்ஸ். பிடபிள்யூபிடி இந்த கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 10 இயர்ஸ். இதுலயே ஓபிசியா இருக்கீங்கன்னா 13, எஸ்சி எஸ்டி இருக்குன்னா 15 இயர்ஸ் ஓகேவா. அதுவே எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா 3 இயர்ஸ் ஆஃப்டர் டிடக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அங்கே கொடுத்துருக்க டேட்ஸ் இல்லாமல் ரிலாக்ஸேஷன் டேட்ஸும் இருக்கு. அதையும் நீங்க பார்த்துக்கோங்க ஓகேவா. உங்க ஏஜ்ல இருந்து நீங்க எந்த இதுல இருக்கிறீங்க அப்ளை பண்ணலாமா, எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இதை பார்த்துட்டு ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஓகேவா. ஸோ இதுல வந்துட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல வந்துட்டு 25 கொஸ்டின்ஸ். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இது ஒன்றும் இல்லை, இது ஒரு ரீசனிங் சப்ஜெக்ட். இது வந்து என்னன்னா ரீசனிங், பிளட் ரிலேஷன், அந்த மாதிரி ரேங்கிங், கோட்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 50, விச் மீன்ஸ் இது வந்து 2 மார்க், ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ் ஓகேவா. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட் பாருங்க. பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில் தான். நீங்க ஆப்டி வரல, எனக்கு இது வராது, நான் வந்து அப்ளை பண்ணல அப்படிலாம் நீங்க திங்க் பண்ணவே வேண்டாம் ஓகேவா. பேசிக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அட்லீஸ்ட் நீங்க அப்ளை பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காவது நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற நாலேஜாவது உங்களுக்கு கெட் ஆகும். நீங்க எதையுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஓகேவா. ஸோ அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா எழுதுங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷும் அதே மாதிரி பேசிக் நாலேஜ் தான் கேட்பாங்க. ரொம்ப இன்டெப்தால டென்ஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப இன்டெப்தாலாம் இருக்காது, மைல்டா தான் இருக்கும். பேசிக் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணாம மட்டும் இருந்துடாதீங்க கைஸ், அப்ளை பண்ணி எழுதுங்க ஓகேவா. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 60 minutes, விச் மீன்ஸ் 1 hour. 1 hourல நம்ம என்ன பண்ணணும், 100 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணி ஆகணும். இதுல வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு 0.50, ஹாஃப் மார்க். நீங்க வந்து தப்பா எழுதுறீங்க அப்படின்னா ஹாஃப் மார்க் வந்துட்டு ராங் ஆன்சருக்கு ரெடியூஸ் ஆகும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸாம் பேட்டர்ன். இப்படிதான் இருக்கும். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், பேசிக் இங்கிலீஷ். ஸோ 2 மாசம் நமக்கு சாலிடா கையில இருக்கு. இப்ப இருந்து நீங்க வந்து 4 சப்ஜெக்ட்ஸ்க்குமே நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா நம்மளால என்ன பண்ண முடியும், எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் ஒரு இது ரிலேட்டடா ஒரு வீடியோவே நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம் பேட்டர்ன், இதெல்லாம் தான் வரும் அப்படின்னு. ஸோ நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே என்ன பண்ணிடலாம், ஸோ டெஃபினட்டா வந்து எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா.
நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னா 100 ருபீஸ். இதுக்கு நீங்க நான் வந்து மெட்ரிகுலேஷன் லெவலுக்கு நான் அப்ளை பண்ணுவேன், ஹையர் செகண்டரிக்கு அப்ளை பண்ணுவேன், அண்ட் ஆல்சோ டிகிரி லெவலுக்கு அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா நீங்க ஒவ்வொன்றுத்துக்குமே ஈச் எக்ஸாமுக்கும் நீங்க வந்து ஃபீ வந்து பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது காமனா எல்லாத்துக்கும் கிடையாது. ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே நீங்க நீங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே நீங்க அதுக்கான ஃபீ வந்து நீங்க பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ த்ரூ எது மூலியமா நீங்க பே பண்ணலாம் அப்படின்னா யூபிஐ, நெட் பேங்கிங், மாஸ்டர் கார்டு, மேஸ்ட்ரோ, ரூபே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலியமா நீங்க வந்து ஃபீ பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு, இந்த விமென் கேண்டிடேட்ஸ்ல இருக்கிற எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் வந்துட்டு ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீங்க வந்து எந்த டேட்ஸ்க்குள்ள வந்து இந்த ஃபீ பேமெண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னா மார்ச் 19க்குள்ள இந்த ஃபீ பேமெண்ட் வந்து பண்ணிருக்கணும். அதாவது பேமெண்ட் இருக்கிறவங்க. ஓகேவா? விமெனுக்கு தான் இது கிடையாது. இது இல்லாம அதர் கேட்டகரிஸ் பீப்புள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா அவங்க வந்துட்டு ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஓகேவா? இதுதான் அப்ளிகேஷன் ஃபீயோட ஸ்டேட்டஸ். ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துருச்சு கையில. ஸோ 2 மந்த்ஸ் தான் நமக்கு கையில இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போலேருந்தே ப்ரிப்ரேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்மளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எஸ்எஸ்சிக்கு தான் நம்மளும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிறீங்க அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாளையிலேருந்து இந்த இந்த எக்ஸாமுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இண்டிவிஜுவலாகவே விச் மீன்ஸ் ரீசனிங் தனியாக, ஆப்டி தனியாக, ஜென்ரல் அவேர்னஸ் இட்ஸ் a vast டாபிக். அதுல நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டாபிக்கா நம்ம கொண்டு வரலாம். ஓகேவா? இங்கிலீஷ். ஸோ இது வந்து செப்பரேட்டா உங்களுக்கு எல்லா பார்ட்ல இருந்துமே உங்களுக்கு வந்துட்டு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நாளையில இருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல்சோ நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்க, ஜென்ரல் அவேர்னஸ்ல எனக்கு இதுல ஐடியாவே இல்லை, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில எனக்கு ஐடியாவே இல்லை, இந்த டாபிக் எனக்கு ஐடியாவே இல்லை, இந்த மாதிரி பிவைக்கு கொண்டு வாங்க, அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்த வீடியோஸும் அப்கமிங் டேஸ்ல கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க வந்துட்டு ஃபுல் பிடிஎஃப் என்டையர் பிடிஎஃப் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நம்ம சேனல் லிங்க் இருக்கு, சேனலை ஃபாலோ பண்ணீங்க, சேனல்ல இருக்கு, சேனல்ல உள்ள என்டர் ஆனீங்க அப்படின்னா இருக்கும், நீங்க பிடிஎஃப் இருக்கும், நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு கைஸ், ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிமேலும் வந்துட்டு நம்ம என்ன சொல்றது, ஸோ பார்த்துக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்க வேணாம். சீரியஸாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்துட்டு இந்த இயர் நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போஸ்டிங் போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.